நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் நாகையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்த அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தி திணிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை எழுப்பி திமுகவினர் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இன உரிமை, மொழிப்பற்று, மாநில சுயாட்சி. அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாகை புறப்பட்டு சென்ற முதலமைச்சருக்கு திமுகவினரும் பொதுமக்களும் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்ட சுற்றுப்பயணத்தின்படி இன்று காலை நாகை அவுரித்திடலில் முதலமைச்சர் ஸ்டாலின் 105 புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைக்கிறார். பின்னர் நாகை அரசினர் பயிற்சி மையத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 38,956 பேருக்கு 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். தொடர்ந்து பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.